அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1963 வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கும்பகோணம் டவுன் ஹை ஸ்கூலில் ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படிங்கிற சப்ஜெக்டோட முயற்சியினால் டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மா அப்படிங்கிற உத்தமரோட உழைப்பினால வேத பாஷ்ய காலேஜ் பெரியவா திருக்கரங்களால் ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது. பெரிய சனாதன மதத்து ஹிஸ்டரியில ஒரு பெரிய முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும். பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இதை பத்தி பெரியவா பேசியிருக்கா. எல்லாம் பேசிட்டு அப்பதான் லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட சொன்னா, அந்த ஜட்ஜு அவர் யாரு, என்ன மதம், என்னங்கிறத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னா. லக்ஷ்மிகாந்த சர்மாக்கு தான் தர்ம சங்கடமா இருந்தது, எப்படி சொல்றதுன்னு. ஆனா பெரியவாளே தானே அனௌன்ஸ் பண்ணினா. எதுக்காக பண்ணினா அப்படின்னு, ஒரு சனாதன மதத்துக்கு முக்கியமான வேதத்தை, இந்த வேத பாஷ்யத்தை அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவர் யாருன்னு, ஒரு இஸ்லாமியரான கமாலுதீன்கிற ஜஸ்டிஸ். இதை எதை காமிக்கிறது அப்படின்னா, நாமெல்லாம் மத நல்லிணக்கம் அப்படின்லாம் ஏதோ வாயால சொல்லிட்டு புரளி பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால கூட எப்படி எல்லாம் எல்லாரும் ஒத்துமையா இருந்திருக்கா, நல்லிணக்கத்தோட இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த ஜஸ்டிஸ் கமாலுதீனுக்கு பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி. அவரோட நேர்மைக்கு என்ன ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னா, பெரியவாள்கிட்ட அவ்வளவு பிரியம் வச்சிருந்ததுதான். அவ்வளவு பிரியம் வச்சிருந்தது பாருங்கோ. அவருக்கு ஒரு கண்ட்ரோல்ல இப்படிலாம் சேரிட்டிஸ் இருக்கணும்னா அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த சேரிட்டிஸ் ஆரம்பிச்சவாளோட நோக்கத்துக்கு விரோதமா நாம நடந்துக்க கூடாது, நடந்துட்டா அது பெரிய பாபம் தோஷம் அப்படிலாம் அவர் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு, லக்ஷ்மிகாந்த சர்மா போல முதலான உத்தமர்கள்லாம் கூப்பிட்டு அதுக்கு சகாயம் பண்ண சொல்லி, அந்தந்த ட்ரஸ்டோட நோக்கத்துக்கு மூல நோக்கத்துப்படியே இது நடக்கணும் அப்படின்லாம் அவர் முயற்சி பண்ணியிருக்கார். அப்படின்னா என்ன ஒரு நேர்மை இருந்திருக்கணும், என்ன ஒரு அவற்றை தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவரா இருப்பார் அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் பெரியவாளுக்கு அவற்றை அவ்வளவு பிரியம். அதுக்கு மேல இப்படி ஏதோ வேதத்துக்கு பண்ண இந்து மதத்துக்கு பண்ணான்னா கூட அவர் தன்னோட மதத்தோட ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுள்ள. அதுக்காக தான் குறிப்பா சொன்னது லக்ஷ்மிகாந்த சர்மா. அவர் ஒவ்வொரு தடவும் வந்திருக்காரு, பார்த்திருக்கேன், ஆனா பெரியவாளுக்கு நமஸ்காரமே பண்ணலையே அப்படின்னு சொல்றதே பெரியவா அதைத்தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றா. அவர் மதத்து சம்பிரதாயப்படி வேற யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அதனால அவர் நமஸ்காரம் பண்ணல. அப்படி அவர் பண்ணாதனால்தான் எனக்கு அவருக்கு பிரியம், அவர்கிட்ட எனக்கு பிரியம், நான் அவருக்கு தரிசனம் கொடுத்தேனே வழி, அவர் தன்னோட சம்பிரதாயத்தை மீறி தன்னோட மதானுஷ்டானத்தை மீறி எனக்கு நமஸ்காரம் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு அவர்கிட்ட பிரியம் இருக்காது அப்படின்னே சொல்றா பெரியவா. இதுல இருந்தே தெரியுது ஜெகதாச்சாரியன் ஜெகத்குரு அப்படிங்கிறதுனால உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் குரு அப்படின்னா என்னென்ன, அவாவாளுக்கு அவாவாளோட மதத்துல சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ அதை நாம நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணினோம்னாலே ஈஸ்வரனுக்கு தானே பிரீத்தி தான். நாம ஒன்னும் ஸ்பெஷலா அவரை சந்தோஷப்படுத்த வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதனாலதான் அவருக்கு நான் தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற. அவர் பண்ணாதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு. இதே போலதான் இன்னொரு சமயத்துல இங்க சென்னையில ஒரு பெசன்னர்ல ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக கமிட்டிக்காரெல்லாம் பெரியவாள்கிட்ட வந்து முன்னாலேயே சொல்லிட்டு, அப்புறம் கும்பாபிஷேகம்லாம் ஆனப்புறம் பெரியவா அனுகிரகத்துல ஆயிடுத்துன்னு பிரசாதம்லாம் கொண்டு வந்தா. அப்போ எடுத்த போட்டோ எல்லாம் காமிச்சா. அதுல இந்த கும்பாபிஷேக சந்தர்ப்பத்துல எடுத்தது. அதுல அந்த கும்பாபிஷேக சமயத்துல அன்னைக்கு ரொம்ப பிரமாதமா அந்த பிள்ளையாருக்கு பூ பந்தல் அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி இந்த புஷ்ப அலங்காரம்லாம். இந்த போட்டோ பார்த்துட்டு பெரியவா ரொம்ப நன்னா இருக்கு அலங்காரம் அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே அந்த கமிட்டிக்காரெல்லாம் சொன்னா, இந்த பூ அலங்காரம் நன்னா இருக்குது இருக்கட்டும், இதுக்கு உபயம் பண்ணினவர், பணம் கொடுத்தவர், கைங்கரியம் பண்ணவர் யாருன்னு கேட்டா அதை விட நன்னா இருக்கும்னர். யாருன்னு கேட்டா, ஒரு லுங்கி தயாரிக்கிற கம்பெனி சேர்ந்த ஓனர், ஒரு பிரபலமான லுங்கி கம்பெனி, அதை சேர்ந்தவா கொடுத்தா அப்படின்னு. அவ இஸ்லாமியர் கொடுத்தா அப்படின்னு சொன்னான். பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, அவர் கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு இந்த புஷ்பாலங்காரத்துக்கு அவர் கைங்கரியம் பண்ணாரா? ஆமா, அவருக்கு இந்த மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ரொம்ப பிரியமா இருப்பார், எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம். நீ பெரியவா சொன்னா, அவர் என்னை வந்து பாப்பரான்னு கேளு, முடிஞ்சா என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு. இவா போய் அவர்கிட்ட சொன்னா,
அவருக்கு ரொம்ப ஆச்சரியமே படுத்து. எல்லாரும் பெரியவாளை பார்க்கணும்னு தேடின்னு பொறுத்து பெரியவா ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர் உடனே வந்தா அவர்கிட்ட பெரியவா பேசியிருந்தா, நீ தான் இந்த மாதிரி புஷ்ப கைங்கரியம் பண்ணேன்னு சொன்னா, உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லாத எல்லாருக்கும் எல்லாம் கைங்கரியம் பண்ற, அதனால உன்னை பார்க்கணும், உன்னோட அந்த பரந்த நோக்கத்தை பார்த்து உன்னை ஆளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் வரச்சனேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு உடனே கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எல்லாருக்கும் எல்லாம் பண்ற, முதல்ல உனக்கு உன் மதத்து மேல அதுல உள்ள ஆச்சார அனுஷ்டானங்களே நம்பிக்கை இருக்கா, அதெல்லாம் கடைபிடிக்கிறியா அப்படின்னு கேட்டான். இல்ல உண்டு, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. எத்தனை காலம் தொழுகை பண்ற அப்படின்னு. அவர் ஏதோ 4 காலமோ ஏதோ டயத்தை சொன்னார். உடனே பெரியவா சொல்றா, உங்க மதத்துல எத்தனை கால தொழுகை சொல்லியிருக்கு? 5 காலம் அப்படின்னு. பெரியவா சொல்றா, இல்ல 6 காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்க மதத்து ஆச்சாரியர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டுக்கோ, உங்க நபிகள் நாயகம் அப்படித்தான் பண்ணியிருக்கார், அது எந்த காலத்துல பண்ணா, நடு நிசியில ஒரு காலத்தை சொல்லி அப்ப பண்ணணும், எல்லாரும் தூங்கி போயிடுறதுனால அது விட்டு போயிடுத்தோ என்னமோ தெரியாது, இது நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், உங்க மதத்தை சேர்ந்தவ தலைவர்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கோ, மத குருக்கள்லாம் கேட்டுக்கோ, அப்படி இருந்ததுனால் சரியா இருந்தா நீ என்னை பார்த்துட்டு போனதுக்கு அடையாளமா, என்கிட்ட பிரியம் வச்சிருக்க அடையாளமா நீனும் அந்த கால தொழுகையும் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அவர் ரொம்ப உருகி போயிட்டார். பெரியவா ஏதோ இன்னும் கூப்பிட்டு அனுப்பிச்சு, இன்னும் ஏதாவது இந்த கோவிலுக்கு செய்ய அந்த கோவிலுக்கு செய்யணும் அப்படிதானே சொல்ல போறாளாக்கும்னா, கடைசியில கூப்பிட்டு என்ன பண்ணார், நீ இப்படி மற்ற மதத்துல உள்ளதுக்கெல்லாம் எல்லாருக்கும் சமமா எல்லாம் பண்ணிட்டு, என்னால முதல்ல உனக்கு உன் மதத்து மேல உன்னோட அனுஷ்டானத்துல நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான், எடுத்து காமிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுதான் பெரியவாளோட இந்த பரந்த நோக்கத்தை காமிக்கிறது. யாரு வந்தாலும், எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா வந்தாலும், அவளுக்கு அந்த பிறப்பால அந்த ஜாதியில மதத்துல சம்பிரதாயத்துல நாம நம்பிக்கையோட இருந்தாலே நமக்கு சித்த சுத்தி ஏற்படும், நாம கடதேறிடலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா பெரியவாளுக்கு நம்பிக்கை இருந்ததுனால, யாரு வந்தாலும் தன்னோட சம்பிரதாயத்தையோ சித்தாந்தத்தையோ தன்னோட மதத்தையோ எதையுமே யார் மேலேயும் திணிக்க மாட்டா. இதுக்கு மாறா நமக்கு நம்ம மதத்து மேல அவ சம்பிரதாயத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை குறைவா இருந்தா கூட பெரியவாள்கிட்ட போயிட்டு வந்தா இன்னும் நம்பிக்கை வலுப்படும். அதுக்குத்தான் ஜெகத்குருன்னு பேரு. உலகத்துல உள்ள அவாவாளாவே வச்சுட்டு அந்தந்த வழியிலேயே அழிச்சுன்னு போய் அவாவாளுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படிதான் இங்கேயும் பண்ணினா அந்த சப்ஜெக்ட். அதனால பெரியவாளுக்கு அப்படி ஒரு பிரியம். அவரை பத்தி இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. ஒரு சமயம் பெரியவா ஆந்திரால யாத்திரையில, அதுக்கப்புறம் பிற்காலத்துல ஆந்திரால கிருஷ்ணால நதியில தீரத்துல பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது, இங்க மகோதய புண்ணிய காலம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. மகோதயம் அர்த்தோதய புண்ணிய காலம் அப்படின்னு ஒண்ணு. அர்த்தோதயம் மகோதயம்லாம் ரொம்ப புண்ணியமான காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ணா நதி தீரத்துல இருக்கிறது அர்த்தோதய புண்ணிய காலத்துக்கு என்ன பண்ணா, இந்த கும்பகோணத்திலேருந்து அப்பா குட்டியர் பாடசாலை வேத பாஷ்ய காலேஜில் படிச்ச சில மாணவர்கள்லாம் பேருந்தா பெரியவா தரிசனத்துக்கு. அன்னைக்கு அந்த அர்த்தோதய புண்ணிய காலத்துல பெரியவா கிருஷ்ணா நதியில ஸ்நானம் பண்றா. இந்த பசங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்றதே கூட போயிருக்கிறதே பெரியவா கேட்டா, நீங்க எங்கேன்னு வந்திருக்கீங்க? கும்பகோணத்துலேருந்து என்ன படிச்சுனக்கே வேத பாஷ்ய காலேஜில் படிச்சுருக்கோம். உடனே பெரியவா கேட்டா, அந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி இந்த ஜட்ஜ் எல்லாம் பத்தி சொல்லிவிட்டு உடனே சொல்ற, இன்னைக்கு அர்த்தோதய புண்ணிய காலம், புண்ணிய நதியான கிருஷ்ணால ஸ்நானம் பண்றோம், எல்லாரும் அந்த ஜஸ்டிஸ் கமாலுதீனான அந்த சப்ஜெக்டுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு அவரும் அவர் குடும்பமும் க்ஷேமமா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு புண்ணிய ஸ்நானம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணினதா பின்னால் அந்த பசங்கள்லாம் சொன்னா லட்சுமிகாந்த சர்மாட்ட. லட்சுமிகாந்த சர்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன பெரியவாளுக்கு எவ்வளவு பிரியம், எப்பொழுதும் அவர் நினைப்பாவே இருந்துருக்காள் அப்படின்னா, அப்படி தன்னை மறக்க முடியாத அளவுக்கு அவர் வேதத்துக்கும் இந்த வேத பாஷ்யத்துக்கும் கைங்கரியம் பண்ணினது பெரியவாளை அவ்வளவு சந்தோஷப்பட முடியுமா பண்ணிடுத்தோம். நாமளும் அது மாதிரி கிஞ்சித்தானம் பண்ணினோம்னா பெரியவா மனசுல நீங்காத இடம் பிடிக்கலாம், அவ அனுகிரகத்தை பரிபூர்ணமா அடையலாம். அதுக்கு மேல லட்சுமிகாந்த சர்மா இன்னொரு தரம் பேருக்கிட்டே இந்த சப்ஜெக்டை பத்தி பேச்சு வார்த்தை பெரியவா சொன்ன வார்த்தை, நாயன்மார்கள்ல அப்பாலும் அடி சார்ந்தார்னு சொல்லி இருக்கு. அப்பாலும் அடி சார்ந்தார்னா அவன் அந்த 63 நாயன்மார்கள் காலத்துக்கு அப்பால் வந்தவான்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த 63 நாயன்மார்களும் இந்த இந்தியா பாரத தேசத்திலேயே வந்தவாளா இருக்காம். அதனால இந்த அடியார்கள்னா நாயன்மார்கள்னா இந்த பாரத தேசத்திலேயும் தான் வரணும், இந்த தமிழ்நாட்டிலேயும் தான் வரணும், இல்லை எந்த தேசத்திலேயும் தானும் வரலாம். அதனால இந்த தேசத்துக்கு அப்பாலேருந்து அடிசாரலாம். அதுக்கும் மேல இந்த மதம்தான் அந்த மதம்தான் இல்லை, இந்த சனாதன இந்து மதத்துக்குள்ளதான் இந்த மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருக்கணும்னு இல்லை, எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம். அதுல ஒண்ணு போல இருக்கு இவர். அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வரிசையில வைக்க வேண்டியவர், அப்பாலும் அடி சார்ந்தாருக்கு சமமானவர் அவர். அப்படி எல்லாம் சொல்லி அவரை
பாராட்டியிருக்கா அப்படின்னா அவர் எவ்வளவு பக்தி ஸ்ரத்தையா இருந்திருக்கார், எப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இல்லாம எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்திலையும் எத்தனையோ பேர்லாம் இருந்திருக்கா, நமக்கு கண்ணுக்கு தான் தெரியல. இது மாதிரி மகான்களோட சரித்திரத்தெல்லாம் எடுத்து பார்க்கறதே அவளோட பெருமையெல்லாம் ஸ்மரிக்கிறோம். இதை எதுக்கு இவ்வளவு விவரமா நாம பார்க்கிறோம்னா, இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவளெல்லாம் நம்ம நினைச்சாலே பெரியவாளுக்கு பரம சந்தோஷம், பெரியவாளுக்கு பிரீத்தி. அப்படி பெரியவா பிரீத்தி அடைஞ்சாலே அவளோட அனுகிரகத்தை நாம எல்லாரும் பரிபூர்ணமா அடைஞ்சுடலாம். அந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பித்தும் போது 2 மணி நேரம் பேசினான்னு சொன்னேன். பெரியவா அந்த உபன்யாசத்தெல்லாம் முடிச்சுட்டு ஏந்துனுட்டா. உடனே கூட்டம் 5000 பேருக்கு மேல வந்தது. கூட்டம் எல்லாம் ஏந்துன்னு கொடுத்து, எல்லாரும் ஏந்துனோன்னு பெரியவா உடனே திருப்பி உட்காந்து எல்லாரையும் உட்கார சொல்லி இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்த சொன்னா. என்னன்னா, இவ 50-60 வருஷத்துக்கு முன்னால காசி யாத்திரை பண்ணிட்டு சேலம் ஜில்லால யாத்திரை பண்ணியிருந்தாலும், சேலத்துல ஒரு இடத்துல இருக்கிறதே இன்னொரு ஊருக்கு கார்த்தால கேம்ப் போறது, கிளம்பி போற அடுத்த ஊருக்கு யாத்திரை. இந்த நெருஞ்சிப்பேட்டை அப்படி வழியால போகணும். அதுக்கு என்ன பண்ணா, நடுப்புற ஒரு நதி ஆறு. இந்த ஆத்துல வெள்ளத்துல என்ன பண்ணா, பெரியவா ஒரு போட்ல குறுக்க ஆத்த கலந்து போயிட்டா. இப்படி நதியை கடந்து போனா குறுக்கால போயிடலாம். போயிட்டா வண்டிகள்லாம் இருக்கு, சாமான்கள்லாம் இருக்கு, மடத்தோட பரிவாரங்கள்லாம் இருக்கே, அது இந்த வண்டியில படகுல உட்காந்துன்னு போக முடியாது. அதனால அவளை என்ன பண்ணா, ரோடு வழியால சுத்தின்னு வர சொல்லியிருந்தா. அந்த ரோடு வழியால எல்லாம் பெரிய பரிவாரங்களோட வந்துன்னு இருக்கு. மடத்துல ஒரு சம்பிரதாயம், ஒரு குதிரை மேல ஒரு பெரிய ட்ரம் மாதிரி வச்சிருப்பா, அதை அடிச்சுட்டே போகணும் முன்னால. நகரா டங்கா அப்படின்லாம் பேர் அதுக்கெல்லாம். அந்த நகராங்கிற வாத்தியத்தை வாசிச்சுன்னு குதிரை மேல அந்த கட்டிட்டு இந்த மடத்து பரிவாரம்லாம் வந்துட்டே இருக்கு. அப்படி போறதே என்னன்னா, வழியில ஒரு ரோட்ல ஒரு மசூதி, இஸ்லாமிய வழிபாட்டு ஸ்தலம், அது வழியால தான் தாண்டி போகணும். அப்படி போறதே இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அந்த இஸ்லாமிய எல்லாம் கூடிண்டு அந்த குதிரையை வழி மறிச்சு எல்லாரையும் மறிச்சு, இங்க இந்த வழியால போகக்கூடாது, இங்க சத்தம்லாம் போடக்கூடாது, இந்த வாத்தியம் எல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படின்லாம் தகராறு பண்ணினா. அவ அப்படி தகராறு பண்ணோன்னு இவாளுக்கெல்லாம் ஒன்னே ரோசம் இருக்காதா, இவாள்லாம் சேர்ந்துன்னு திருப்பி கத்த ஆரம்பிச்சு இது ஒரு பெரிய சலசலப்பா ஆயிடுத்து. ஒரு வழியா அப்புறம் எல்லாருமா சேர்ந்துன்னு அங்க அந்த அந்த மதத்தை சேர்ந்துவா இந்த மதத்தை சேர்ந்துவா எல்லாருமா சேர்ந்துன்னு ஒரு வழியா சமாதானப்படுத்தி எப்படியோ பண்ணி பெரியவா கேம்புக்கு வந்தாச்சு. வந்தோடனே இங்க வழியில இது மாதிரி தகராறு நடந்ததெல்லாம் சொன்னான். பெரியவா ஒன்றும் சொல்லல. என்ன பண்ணினா பெரியவா, யார் அங்க தகராறு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாலோ அந்த மதத்தை சேர்ந்த இஸ்லாமியத்துல உள்ள அந்த ஊர்ல யாரு ஒருத்தர் பேரை சொல்லி அவரை வந்து பார்க்க சொல்லும் அப்படின்னா. அவெல்லாம் அழிச்சுனுவான்னா, அதுக்கு முன்னால அங்கேருந்தே என்ன பண்ணார், ஒருத்தர் வந்தார். வந்து ஒரு இஸ்லாமியர், நான் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், பெரியவாளை தனியா பார்க்கணும் அப்படின்னு. மடத்து மேனேஜர் தனியா பார்க்க விடமாட்டேன்னு விட்டார். காரணம், நேத்திக்கு அந்த இடத்துலதான் தகராறு நடந்திருக்கு, இப்ப அந்த இடத்தை சேர்ந்த ஆளே ஒருத்தர் வந்து பெரியவாளை தனியா பார்க்கணுங்கிறார், இது ரிஸ்க், அதனால தனியா பார்க்க முடியாது, எல்லாருக்கும் நீங்க பார்த்தா பார்க்கலாம் அப்படின்னு. இந்த விஷயம் பெரியவாளுக்கு போனோன்னு, ஆஹா தாராளமா பார்க்கலாமே, சாயந்தரம் வர சொல்லுன்ட்டா. எல்லாருக்கும் பயமா போயிடுத்து. பெரியவா சொன்ன டயத்துக்கு அந்த ஆள் வந்துட்டார். எய்தாப்புல இருந்த வீட்டுக்குள்ள போனா, பெரியவா அவரையும் உள்ள அழிச்சுன்னு போனா, கதவை சாத்தி தாப்பாலும் போட்டுன்னு விட்டா. எல்லாரும் வெளியில கவலையோட உட்காந்துருக்கா, உள்ளுக்குள்ள என்ன நடக்க போறதோ என்னவோ அசம்பாவிதம் நடக்காத இருக்கணுமேனு. அந்த வந்த இஸ்லாமியர் என்ன பண்ணினார், பெரியவாள்கிட்ட சில புஸ்தகங்கள்லாம் எடுத்து காமிச்சா அதுல நாகபந்தனம், கருட பந்தனம், இது மாதிரி எல்லாம் அந்த ஒரு சித்திர கவி அப்படின்னு சொல்லுவா, அந்த கவிதை வகைகள்ல அதெல்லாம் ஒண்ணும். அதுல பல கவிதைகள்லாம் எழுதியிருக்கார் பெரியவா மேல. நாகபந்தனம் சம்ஸ்கிருதத்துல, அதுவும் சமஸ்கிருதத்துல கவிதைகள் பெரியவா மேல எழுதி அதை நாகபந்தனம், சித்திரபந்தனம், கருட பந்தனம் இது மாதிரிலாம் பந்த கவி எல்லாம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட வந்து இதை படிச்சு காமிக்கணும், அதுக்காக தான் தனியா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா. சரி, சமஸ்கிருதத்துல இது மாதிரிலாம் பந்தத்துல கவிதைலாம் எழுதுற அளவுக்கு உனக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரிஞ்சது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்ல எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே சமஸ்கிருதத்துல பெரிய பண்டிதர், எங்க அப்பா தாத்தா வாழ்க்கையில இருந்துதான் கத்துண்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. சரி, நீங்களாம் சாப்பாட்டுக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அவ சொன்னா, நாங்க பரம்பரையா கஷாப்பு கிட்ட தான் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. பெரியவா ரொம்ப சந்தோஷம். இவ பண்ற தொழில் எப்படி இருக்கு, ஆனா இவாளுக்கு சம்ஸ்கிருதத்துல எப்படி ஒரு மகா பாண்டித்யம் அடைஞ்சு கவிதையெல்லாம் எழுதுற அளவுக்கெல்லாம் இருக்காளே அப்படின்னு. இதெல்லாம் தனியா அந்தரங்கமா பெரியவாள்கிட்ட சொல்லி அவர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் பெரியவாளை தனியா தரிசனம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்காரு, கேட்டிருக்காரு. ஆனா மற்றவாளுக்கெல்லாம் முதல் நாள் தகராறு வச்சுன்னு அதோட லிங்க் பண்ணி இவர் ஏதானும் பெரியவாள்கிட்ட தகராறு பண்ண தனியா வராரோ அப்படின்னு பயம் வந்துருத்து. ஆனா பெரியவா தனியா அப்படி உள்ள விட்டுருவாளா?
அவரோட அந்தரங்க என்னன்னு பெரியவாளுக்கு தெரியாதா? அதனாலதான் தனியா கூப்பிட்டு தரிசனம் கொடுத்து எல்லாம் பண்ணினா. இந்த கதைய இந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கிறதே பெரியவா சொல்லிவிட்டு, இந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியரா இருக்கார். நான் 50 வருஷத்துக்கு முன்னால சேலம் ஜில்லால யாத்திரை பண்றதே என் மேல இப்படி கவிதையெல்லாம் பாடினவரும் சம்ஸ்கிருதத்துல ஒரு இஸ்லாமியரா இருக்கார். இதுல இருந்தெல்லாம் தெரியறது, எந்த மதத்துல வேணா, எந்த ஜாதியில வேணா, எந்த குலத்துல வேணா மகான்கள்லாம் இருக்கலாம், நல்லவாள்லாம் இருக்கலாம், உத்தமர்கள்லாம் இருக்கலாம்னு தெரியறது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பெரியவா பூர்த்தி பண்ணினா. இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சினே, அதனாலதான் திருப்பி வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனேன். அப்படின்னா இது மாதிரி ஒரு மனுஷாலாம், இது மாதிரி பக்தர்கள்லாம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பெரியவா மனசுல எப்படி நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. அப்படி எல்லாம் முடிச்சுட்டு கும்பகோணத்துல இந்த காலேஜ் இனாகிரேஷன்லாம் முடிச்சுட்ட பெரியவா அந்த வருஷம் டிசம்பர் மாசம் ஆருத்ரா தரிசனத்துக்காக சிதம்பரத்துக்கு வந்தா. சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனம்ங்கிறது மார்கழி மாசத்துல திருவாதிரையில வருது. ரொம்ப எவ்வளவு பெரிய விசேஷமான புண்ணிய காலம், அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆருத்ரா தரிசனம் 1963 வருஷம் பெரியவா சிதம்பரத்துல போய் தரிசனம் பண்ணா. தரிசனாத் பிரசதஸ்ன்னு அந்த தூக்கிய திருவடிய, நடராஜா திருவடிய பார்த்தாலே மோட்சம். நாம ஒன்றும் மோட்சத்துக்கு வேற ஒரு காரியம் பண்ண வேண்டாம். சிதம்பரத்துல போய் நடராஜாவோட திருவடியை தரிசனம் பண்ணினோம்னா போறோம். இதை தரிசனம் பண்ணினா போறாது, எப்பொழுதும் அதை மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். அந்த ஒரு தரம் கண்ணால பார்த்தத எப்பொழுதும் மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். எது வரைக்கும் மரண காலத்திலேயும் அந்த தூக்கிய திருவடி கண்ணு முன்னால வந்து நிற்கணும், நினைச்சுக்கணும். நினைச்சுட்டோம்னா நமக்கு மோட்சம். அந்த ஆருத்ரா தரிசனத்தை பண்ணிட்டு அந்த வருஷம் மகர சங்கராந்திக்கு தை பொங்கலுக்காக காவேரி சமுத்திரத்தோட சங்கமிக்கிற காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்புகாருக்கு வந்தா. அந்த வருஷம் 1964 வருஷம் ஜனவரி மாசம் 14ஆம் தேதி மகர சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு காவேரி பூம்பட்டினத்துல சங்கமத்துல ஸ்நானம் பண்ணி இந்த மகர சங்கராந்தியை பெரியவா கொண்டாடினா. அதுக்கப்புறம் சீர்காழி தாலுக்கால பல க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி சிதம்பரத்துக்கு வந்துட்டு நெய்வேலிக்கு வந்தா. நெய்வேலிக்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் யாத்திரையை முடிச்சுட்டு விருத்தாச்சலம், விருத்தாச்சலம்ங்கிறது பெரிய க்ஷேத்திரம், மணிமுத்தாறு அப்படிங்கிற இந்த கரையில இருக்கு. விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னு அந்த விருத்தாச்சலத்தை முடிச்சு தரிசனம் பண்ணிட்டு பெரியவா பன்ருட்டிக்கு வந்தா. பன்ருட்டியில திருவதிகை அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம், பக்கத்துல திருநாவலூர் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார ஸ்தலம், அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுறதுன்னா, புதுப்பிரிவாளுக்கு இதெல்லாம் தரிசனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துக்கெல்லாம் வந்தா. அந்த திருநாவலூர் அதெல்லாம் முடிச்சுட்டு திரு அதிகைங்கிறது தான் அப்பர் சுவாமிகளை ஆட்கொண்ட இடம், அதெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தா. 1964 வருஷம் பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி காஞ்சிபுரத்துல புதுசா பூஜா மண்டபம் கட்டின்டா. இப்போ போனேன்னா காஞ்சிபுரத்துல சந்திரமௌலீஸ்வர பூஜை நடக்கிறது, பெரிய கருங்கல் மண்டபம் இருக்கு. அந்த கருங்கல் மண்டபத்தை பெரிவா கட்டி முதல்ல பூஜை ஆரம்பிச்சது அந்த 1964 வருஷம் பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி. முழுக்க கருங்கல்லால கட்டினது. அதுக்கு முன்னால பிராச்சீனமா பக்கத்துல ஆதிசங்கர சன்னதி இருக்கு, அங்கதான் பூஜா மண்டபம் எல்லாம் இருந்திருக்கு. ஆச்சாரிய பழைய பூர்வாச்சாரியாள் காலத்துலாம் அது ரொம்ப சின்னதா இருந்தது. அப்புறம் விஸ்தாரமா வேணுங்கிறதுனால பெரியவா இப்படி கட்டினது. அதுக்கு மேல பெரியவாளுக்கு அந்த வருஷம் 70 வயசு பூர்த்தி ஆனதுனால இன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி காமகோடி பீடத்துல பெரிய 3 அடுக்கு பெரிய கோபுரம் இருக்கு. அந்த 70 அடி உயர கோபுரம். அத அந்த 1964 வருஷம் பெரியவாளோட 70 வயசு பூர்த்தியை உத்தேசிச்சு 70 அடியில அந்த பெரிய கோபுரம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு 71 வயசு பூர்த்தியில பீமரத சாந்தி மகாருத்ரமா நடந்தது. பக்கத்துல கீழம்பிங்கிற ஸ்தலம் இருக்கு, சின்ன கிராமம். அந்த கீழம்பியில காஞ்சி காமகோடி பீடத்தோட 60வது ஆச்சாரியால் சித்தியான சமாதி இருக்கு. அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு 1964 வருஷம் வியாச பூஜையை பெரியவா காஞ்சிபுரத்துல பண்ணினா. அப்போ வேதாகம சில்ப சதஸ் நடந்தது, 3வது வேத ஆகம சில்ப சதஸ். 1962, 63, 64 எல்லா வருஷமும் அந்த வருஷம் சாத்துர்மாசியத்தின் போது ஆகம சில்ப சதஸ் நடந்தது. அதெல்லாம் முடிச்சுண்டு அந்த வருஷமே 64 வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி இன்னொன்னு முக்கியமா நடந்தது. பெரியவாளோட ஆணையினால, பெரியவாளோட முயற்சினால கன்னியாகுமரியில கோயிலுக்கு பின்பக்கம் கடலை பார்த்து பெரிய மண்டபத்துல ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ணியிருந்தா. அதெல்லாம் அப்ப நடந்தது.
அந்த 1964 வருஷம் டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி ராமேஸ்வரத்துல கடுமையான புயல். கடும் புயல் அப்படின்னா தனுஷ்கோடிங்கிற இடமே சமுத்திரம் அடிச்சுன்னு போற அளவுக்கு பெரிய ஒரு புயல் நடந்தது. அந்த புயலுக்கு பெரியவா எப்படி அநாத ரக்ஷகன் ஆபத் பாந்தவனா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி காப்பாத்திருக்கா அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த 1964 வருஷம் டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி புயல் வரப்போறது, ராமேஸ்வரத்துக்கு பெரிய பாதிப்பு வரப்போறது, வெள்ளச்சேதம் ஏற்பட போறது. ஆனால் பெரியவா என்ன பண்ணினா 61ஆம் வருஷம் 62ஆம் வருஷம் இளையாத்தங்குடியிலேருந்து ஆரம்பிச்சு தஞ்சாவூர் ஜில்லாலாம் யாத்திரை பண்ணிட்டு தானே காஞ்சிபுரத்துக்கு வந்தா. அப்படி வர வழியெல்லாம் என்ன பண்ணினான்னா இந்த 62, 63, 64 இந்த 3 வருஷத்துல எந்த ஊருக்கு போனாலும் எங்க பட்டண பிரவேசம் நடந்தாலும் யாரை பார்த்தாலும் அவளுக்கு நிலம் இருக்கான்னு கேட்பா. சொந்தமா நிலம் இருந்ததுன்னா அவள்கிட்ட பெரியவா அப்படின்னு உத்தரவு, மடத்துக்கு ஒரு மூட்டை நெல் அனுப்பு அப்படின்னு. உடனே எல்லாரும் பெரியவா வாயை திறந்து கேட்டா கேட்பானே, உடனே நெல் அனுப்பிச்சிடுவா. எதுக்கு இப்படி 3 வருஷமா 4 வருஷமா சேர்த்துட்டு இருக்கான்னா, எல்லா ஊர்ல மடத்துக்கும் என்ன அப்படின்னா அவாவா அந்தந்த ஊருக்காரா அந்தந்த ஊர்ல இருக்கிற சங்கர மடத்துக்கு அனுப்பிச்சிடுவா. அந்தந்த சங்கர மடத்துக்காரர்களுக்கு என்ன ஊத்துருன்னா அதை நேர ராமேஸ்வரத்துல உள்ள சங்கர மடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்னு. இப்படி வந்துட்டே இருக்கு. ராமேஸ்வரத்துல விஸ்வநாதன் பார்த்துட்டார். அவருக்கு புரியவே இல்லை. இந்த சின்ன ஊரு, இந்த ஊர்ல இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து மூட்டை மூட்டையா நெல் வருது. அவர் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருந்தாரு. எதுக்குன்னு புரியல. பெரியவா என்ன சொல்லியிருந்தா உத்தரவு, இங்க இதெல்லாம் வந்துன்னா வாங்கி அடுக்கி வச்சுக்கணும். பத்திரமா வச்சிருந்தார். வச்சிருந்த ரூம் எல்லாம் ரொம்ப போயிடுத்து. அடுத்தது பக்கத்துல ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து வச்சார். அங்கேயும் ரொம்ப போயிடுத்து. இப்படி நெல்லாம் வந்துருக்கு வச்ச இடம்லாம் ரொம்ப இருக்க வழிய இதை என்ன உபயோகப்படுத்தணுமா எதுக்கு என்னன்னு புரியல. மடத்து மேனேஜருக்கு அப்பப்போ லெட்டர் எழுதிட்டு இருக்கார். இவரும் ஒன்றும் பதில் போடல. ஒரு நாளைக்கு கிளம்பி வந்தார் காஞ்சிபுரத்துக்கு. இந்த டிசம்பர் மாசத்துல வந்தோடனே என்ன பண்ணினர், மேனேஜர்கிட்ட கேட்டார் இந்த ராமேஸ்வரம் விஸ்வநாதன், மாமா மடத்துலேருந்து நெல்லாம் வந்துருக்கு, அங்க அடுக்கி வச்சுருக்கேன், வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணணும் எதுக்குன்னு தெரியல, ஏன் இப்படி வந்திருக்குன்னு. எனக்கு தெரியாது, பெரியவாள்கிட்ட கேளுன்னு. பெரியவா கேட்டா ஒன்றும் பதில் சொல்லலை. நீ கிளம்பி போன்ட்டா. இவர் ராமேஸ்வரம் போயிட்டார். இவர் ராமேஸ்வரம் போனாரோ இல்லையோ உடனே இந்த புயல் வந்துடுத்து. கடுமையான புயல். எப்படின்னா அரசாங்கம் கூட போய் உதவி பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த சமயத்துல மடத்திலேருந்து 2 பேரை அனுப்பிச்சு ராமேஸ்வரம் உடனே போய் அந்த சேர்த்து வச்ச நெல்லு முழுக்களும் அரிசியாக்கி எல்லாருக்கும் அங்க விநியோகம் பண்ண சொல்லு, அன்னதானம் பண்ண சொல்லு அப்படின்னு. இது கிட்டத்தட்ட 1 மாசம் போல ராமேஸ்வரம் தீவுல ஒன்னும் கிடைக்கல. சாப்பிட்றதுக்கு ஒத்துருக்கும் ஒண்ணுமே இல்லாத போன சமயத்துல பெரியவா அப்படி 3 வருஷமா சேர்த்த அந்த நெல்லு தான் அரிசியாகி அத்தனை பேர் பசியும் ஆத்தித்து. அப்படின்னா எப்போவோ 64ஆம் வருஷம், இந்த 3 வருஷம் கழிச்சு புயல் வரப்போறது, எல்லாருக்கும் பட்னி இருக்க போறா, அதுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக பசி ஆத்துறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாலேருந்து பெரியவா நெல்லை கொண்டு வந்து போன இடத்துல நெல்லை கேட்டு கேட்டு ராமேஸ்வரத்துக்கு அனுப்ப சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்படின்னா பெரியவாளோட குணம் என்ன இதுலேயும் தெரியுதுன்னு, நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அவ நமக்கு அந்த கஷ்டத்தை போக்கணும் அனுகிரகம் பண்ணணுங்கிறது இல்லை. நமக்கு இனிமே எப்போ என்ன கஷ்டம் வரப்போறதோ அதுக்கு முன்னாலே பெரியவா அனுகிரகம் பண்ணி தான் வச்சிருக்கா. நமக்கு தான் அது புரியல. ஏதோ நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் ஏதோ ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்றான்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு நமக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதுக்கு முன்னாலேயே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறது தான் பெரியவாளோட கருணை. அதுதான் ஜெகன்மாதாவான காமாட்சி ஸ்வரூபமான பெரியவாளோட அன்புன்னு சொல்லி இதை போல இன்னும் எப்படி பறிஞ்சு பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்றாங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.